அக்வைண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு. ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் இந்த அப்ராட்லாம் வந்தாலும் சரி, ஏன் நீங்கள் காலேஜை தாண்டினாலுமே ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சி பழகிறவங்களாம் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவங்க வேணால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். குழப்பமாக இருக்கா? லைஃப்பில் ஒரு லெவலுக்கு தாண்டிட்டு அப்புறம் நீங்கள் சேர்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் வருவாங்க. அவங்க தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுன்னு நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைமில் அவங்களோட விஷத்தன்மை வெளியில் வந்தது அப்படின்னா உங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆகும். எஸ்பெஷலி அப்ராட்லலாம் வந்துட்டு நம்ம உடனே ரூம்மேட் ஆகிடுவோமா, அவன் யாருன்னே நம்மளுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் தெரியும். என்னவோ பல வருஷம் பழக்கம் மாதிரி நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஒரே தட்டில் தான் சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். இது பசங்களுக்குள்ளே பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் இருக்காது, ஏன்னா அவங்க தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்த உடனே ஒட்டிப்பாங்க. இருக்கிற பர்சனல் விஷயங்கள், சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்புறம் போகிற போக்கில் யாராவது ஒருத்தர் டாக்ஸிக்காக மாறும்போது அவங்க ஷேர் பண்ண சீக்ரெட்டே அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும். யாருக்கு அது ரிலேட் ஆகுதா? ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சி பழகுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க யார் அப்படின்னா அவங்க தான் அக்வைண்டன்ஸ். அந்த வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்றத நீங்களே சர்ச் பண்ணி பார்த்து புரிஞ்சு பழகி வந்தீங்க அப்படின்னா அப்ராட்லலாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணலாம்.